ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா கேட்கலாம். அப்போ டைம் இது நம்ம டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டை நம்ம வந்து காபிள்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த வந்து பிஸ்டனை பார்த்தீங்கன்னா இடிச்சு தள்ளுதில் இதே ஃபார்மில் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து விடிஜி ப்ரோ பண்ணி காமிச்சார். இதே மாதிரி வந்து ஆல்ரெடி இன்ஃபினிட்டி காபிள் ஸ்டோன் வந்து ஜில்சன் ப்ரோ பண்ணார். அதுதான் எனக்கு தேவைப்படுது. ஆனால் அது வந்து நான் பார்த்தா ஒர்க் பண்ணல நம்மளுக்கு. ஏன்னா அவரது வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேங்களா, அந்த பேர் மாதிரி ஜாவா எடிஷன் நம்மளுக்கு வந்து பாக்கெட் எடிஷனில் வரல. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விடிஜி ப்ரோ பண்ணதும் ஜில்சன் ப்ரோ பண்ணதும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து இன்ஃபினிட்டி காபிள்ஸ்டோன் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே 5 பிளாக்ஸ் தோண்டிட்டு 2 பிளாக் வந்து தோண்டிட்டு நடுவில் ஒரு பிளாக் நோண்டிடணும். ஓகேங்களா, அப்போ தான் இந்த லாவா வந்து அங்கே மீட் ஆகணும். ஓகேங்களா, அந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல போனால் நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடாது. ஆக்சுவலி இந்த இடத்துல காபிள்ஸ்டோன் வரக்கூடாது, அங்கே சைடு தான் வரணும். ஒரு பிளாக் நடுவில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போகணும், அந்த காபிள்ஸ்டோன் ஃபார்ம் ஆகணும். இங்கே யாரை 2 வாட்டை பிடிச்சது? சரி, ஓகே, இருங்க ஒரு வாட்டை அடிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிஸ்டனை வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து 12 பிஸ்டன் பண்ண போகிறோம். இப்போது இந்த பிஸ்டனை இங்கே வந்து ஒன்று ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, சாரி, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அந்த காபிள் ஸ்டோனை டச் பண்ணணும், அதாவது அது தள்ளணும். அந்தளவுக்கு வச்ச மாதிரி பண்ணால் தான் கட் ஆகும். ஓகேங்களா, இப்போது இதை கட்ட ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தள்ள ஆரம்பிச்சிடும். சைடில் தள்ளணும். ஓகேங்களா, அதுதான் முக்கியம். ஆனால் நம்ம சைடில் பிளாக்கை போட்டோம்னா என்ன பிரச்சனைனா அங்கே லாவா வந்து வெளியில் ஃப்ளோ ஆக நிறைய ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ எதுக்கு நான் எல்லாம் மண்ணுக்குள்ளே பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு மாதிரி ஆல்ரெடி பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அந்த மண்ணுக்குள்ளே பண்ணாமல் ஒரு பிளாக் மேலே ஏற்றினேன், அதனால் ஒர்க் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஃபுல் மண்ணி கிளியர் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வந்து இது வந்து வைக்கணும், ரிப்பீட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ரெட் ஸ்டோன் தான் கனெக்ட் பண்ணணும். அது வந்து பண்ணணும். இப்போ வந்து பிஸ்டன் வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லைனாக பிஸ்டன் வைக்கணும். நமக்கு வந்து 10 பிஸ்டன் தேவைப்படுது. நம்மளோட ஆல்ரெடி ஒரு பிஸ்டன் நாங்கள் வச்சுருந்தோம்லே, அப்போ 11 பிஸ்டன் மொத்தமாக. ஓகேங்களா, அதெல்லாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல கடைசி பிளாக் இருக்கு இல்லையா? ஓகே, இருங்க. ஓகே, கரெக்டாக இப்போது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தள்ளுதான்னு தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப தூரம் போச்சு பிளாக்கு. இப்போ வந்து இந்த ரிப்பீட்டர் வைக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து ரெட் ஸ்டோனாக கரெக்ட் பண்ணால இன்னொரு பிளாக் நோண்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான். இப்போது இன்னொரு ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிஸ்டனை வந்து நம்ம வந்து ஒரு தடவை அமுக்கிட்டு வர்ற மாதிரி, அதாவது 1 டைம் பண்ணிட்டு திருப்பி வர மாதிரி பண்ணோம். இது ஜில்சன் ப்ரோ பண்ணியிருப்பார். ஆனால் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை நான் பண்ணப்போ. ஏன்னா அவர் வந்து ஜாவா எடிஷன் வச்சுருக்காரு, நான் வச்சுருக்க பாக்கெட் எடிஷன். நான் விடிஜி பார்த்து தான் அதை பண்ணுறேன். விடிஜி வந்து நான் வந்து இன்ஃபினிட்டி காபிள் ஸ்டோன் பண்ணல, ஆட்டோமேட்டிக் பண்ணல. அவரே அது மைண்ட் பண்ண அந்த ஃபார்ம் ஆக தான் செய்யும் தவிர. இப்போ நம்ம அதை பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 5 பிளாக் நோண்டி பண்ணோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வரும். இப்போது அந்த ரிப்பீட்டர் எடுத்து அந்த இது பார்த்தா மாதிரி வைக்கணும், அந்த ஃபார்மை பார்த்தா மாதிரி வச்சுட்டு பின்னாடி அந்த ரெட் ஸ்டோன் பின்னாடி வந்து ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது அந்த காபிள் ஸ்டோன் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணிச்சு, அது அப்படியே தள்ளி விட்டுருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் பண்ணது வந்து அந்த 5 பிளாக் நோண்டது, லாவா தண்ணி ஊற்றுறதுலாம் வீடியோ பார்த்து பண்ணுது. இப்போது இது இருக்கிற பிஸ்டன் பின்னாடி வச்சு ரிப்பீட்டர் வைக்கிறதுலாம் ஜில்சனை பார்த்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல கடைசியில் வேணும்னா டக்குன்னு இது வந்துடுதுங்க, அந்த ஃபார்ம் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணதில் கடைசியாக டார்ச் வைக்கணும். அந்த டார்ச் வச்சுட்டு இந்த இடத்துல பிளாக் க்ளோஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா, இந்த பிளாக் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளுங்க, அந்த டார்ச் வச்சுட்டு 2 பிளாக் அந்த பிஸ்டன் வந்து மீட் பண்ணக்கூடாது. மீட் பண்ணாமல் நம்ம வச்சோம்னா பின்னாடி இது ரிப்பீட்டர்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல இதை பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் இருக்குல்ல, அதில் மீட் ஆகக்கூடாது. அப்படியே சுற்றிட்டு வந்து இங்கே ரிப்பீட்டர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து ரெட் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஏன் இதை காமிக்கலைன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை நான் அப்புறமா சொல்கிறேன். அது என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இந்த மாதிரி பண்ணப்போ ஒர்க் ஆகலை. என்ன பண்ணேன், இங்கே வந்து சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அது தள்ளுதில்ல, அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் அந்த ஸ்மூத் ஸ்டோன் வச்சு பண்ணல, அதே மாதிரி இடத்துக்கும் பண்ணேன். ஆனால் அது வந்து சரியாக ஒர்க் பண்ணல. இந்த கடைசி 2 ஏன் தள்ளனா அதுக்கு ஒரு இது இருக்குது. அது காரணம் என்னன்னா, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரெட் ஸ்டோன் டார்ச், அந்த டார்ச்சால் அவ்வளோ தூரத்துக்கு தான் தள்ள முடியும், அந்த பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுக்கு மேலே அந்த டார்ச் வந்தால் பவரால் அதுக்கு வந்து தர முடியாது. இந்த 2 வெப்சைட் மட்டும் ரிப்பீட்டருக்கு மட்டும் தர முடியல. அதனால் அது ஒன்றும் பெருசாக கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போது இந்த இடத்த மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இத்தனை நாள் வீடியோ போடாத காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் போயிருந்துச்சு, அதனால தான் நான் வீடியோ போடாமல் வச்சுருந்தேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் எப்படி எடுத்து வச்சுருந்தேன் நண்பர்களே, ஆனுவல் எக்ஸாம் காரணமாக தான் நான் வீடியோ போடல. இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். யாருமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை நண்பர்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அப்போ எனக்கு வந்து புரியல, ஏன்டா அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு இந்த டவுட் வரும், இந்த லிமிட் வரைக்கும் தான் தள்ள முடியும். இப்போது எனக்கு காபிள் ஸ்டோன் உடைக்க அதை வந்துகிட்டே இருக்கும்.
இந்த ஃபார்மை பில்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து காபிள் ஸ்டோன் தேவைப்படுது. இப்பயும் தேவைப்படுது. பாய்.